யாழ்ப்பாண நூலக எரிப்பு தொடர்பாகவும் தலதா மாளிகையில குண்டு வைத்தது தொடர்பாகும். தலதா மாளிகையில குண்டு வைத்தது தொடர்பாக ஏவிபியாக இருந்து இப்ப தேசிய மக்கள் சக்தியாக இருக்கிற அந்த அணியினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதன் போது குறுக்கிட்டு திடீரென இந்த தலதா மாளிகை குண்டுவெடிப்பு எங்களுடைய விடுதலை புலிகள் உறுப்பினர்களால் தான் நடத்தப்பட்டிருந்தார். JVP එදා බෞද්ධයන්ගේ මුදුන් මල් කඩ වෙන දළදා මාලිගාවට බෝම්බ ප්‍රහාරයක් ගන්නකොට that we have never apologized for bombing the Dalada Malikawa. Unfortunately, at that time I was 7 years old, and now on behalf of the Northern Province people, if that is made by the LTT, நீங்கள் சொன்னது எனக்கு விடுதலை புலிகள் அமைப்பினர் என்கின்ற பெயர் போல கேட்டது. ஏதோ ஒரு விதத்தில் அவராகவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை உள்ள கொண்டாரார் இந்த பேச்சில். Honorable member, I am not sure whether you are apologizing on behalf of the JVP or on behalf of the Tamil people. Yes, honorable member. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான சிசிடிவி காணொளிகள் பதிவாகி இருக்கின்றது. எதற்காக, அதாவது ஒரு சாட்சியம் அளிக்க சென்ற ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு சாட்சியம் அளிப்பதற்காக சென்ற வேளை தான் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றிருக்கின்றது. ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய விவாத பொருள் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக என்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண நூலக எரிப்பு தொடர்பாகவும் தலதா மாளிகையில் குண்டு வைத்தது தொடர்பாகும். இந்த இருபெரும் விவாதங்களும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இடையில தான் நடந்தது. இதன் தொடக்க புள்ளி எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி அவர்கள் முதல் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்பு தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதை மேற்கோள் காட்டி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னை நாட்களில் அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர். ஜனாதிபதி அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி மேலே குற்றம் சாட்டுகிறார். இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்பு தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி பகிரங்கமாக மன்னிப்பு கூற வேண்டும் என்று. அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிற முன்னை நாட்களில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் அவர்கள் தான் அதற்குரிய மன்னிப்பை கோருவதற்கு முன்னர், அதாவது அங்கே யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்படுகின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த காரணத்தினால் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் அதனோடு தொடர்பட்டிருந்தால் நாங்கள் அதற்கு மன்னிப்பு கோருகின்றோம். ஆனால் தலதா மாளிகையில் குண்டு வைத்தது தொடர்பாக முன்னை நாட்களில் ஜேவிபியாக இருந்து இப்போ தேசிய மக்கள் சக்தியாக இருக்கிற அந்த அணியினர் இந்த தலதா மாளிகையில் குண்டு வைத்தது தொடர்பாக பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். எங்கள் மேலே நீங்கள் அந்த குற்றச்சாட்டை வச்சிங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கின்றோம் என்ற பொருள்பட அவர் கூறுகிறார். இந்த முரண்பாடு எது யார் சம்பந்தப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, ஐக்கிய தேசிய கட்சிக்குடைய முரண்பாடாகும், அந்த கபீர் காசிமுடைய முரண்பாடாகவும் அது மட்டுமில்லாமல் தேசிய மக்கள் சக்தியுடைய முரண்பாடாகவும் தான் இருந்தது. இதை அர்ச்சுனா ராமநாதனுடைய பேச்சு அப்படியே திசை திருப்பி வருகின்றது. அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதன் போது குறுக்கிட்டு திடீரென இந்த தலதா மாளிகை குண்டுவெடிப்பு எங்களுடைய விடுதலை புலிகள் உறுப்பினர்களால் தான் நடத்தப்பட்டிருந்தால் நான் அதற்கு உடனடியாக மன்னிப்பு கேட்கின்றேன் என்று அவர் அந்த தன்னுடைய கூற்றை குறிப்பிட்டிருந்தார். அதில் அப்போ திடீரென இது தொடர்பாக ஏற்கனவே உரையாற்றி கொன்ற கபீர் காசிம் அவர்கள் எழுந்து கேட்டிருந்தார், நீங்கள் யார் சம்பந்தமாக மன்னிப்பு கேட்கின்றீர்கள்? ஏன்னா கபீர் காசிம் குற்றம் சாட்டினது ஜேவிபி மேலே. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் யார் சார்பில் மன்னிப்பு கேட்டார் என்றால் விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்பில். அப்போ திடீரென்று அவர் எழும்பி தன்னுடைய அதாவது விடய பொருள் தொடர்பான சந்தேகத்தை கேட்டிருந்தார். நீங்கள் யாருக்காக மன்னிப்பு கேட்கின்றீர்கள்? ஜேவிபி சார்பாக மன்னிப்பு கேட்கின்றீர்களா இல்லது விடுதலை புலிகள் அமைப்பின் சார்பாக மன்னிப்பு கேட்கின்றாங்க? அதற்கு பிறகு அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய உரை தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது எனக்கு விடுதலை புலிகள் அமைப்பினர் என்கின்ற பெயர் போல கேட்டது. அதால தான் நான் இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினர் இதை செய்திருந்தால் நான் அதற்கான மன்னிப்புகளை கோருகின்றேன். உண்மையிலேயே அவர்கள் செய்தது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல. நாங்கள் சிஸ்டமேட்டிக்கலாக
ஒரு அமைப்பு ரீதியாக நாங்கள் பாகுபடுத்தப்பட்டதன் காரணத்தினால தான் நாங்கள் இந்த முறைக்குள்ளே கொண்டு வரப்பட்டோம், ஆயுதம் தாங்கிய போராட்ட முறைக்குள்ளே கொண்டு வரப்பட்டோம். அதனால தான் இந்த தலதா மாளிகை குண்டு வைப்பு தொடர்பாக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். ஆனால் உண்மையிலேயே இது திட்டமிட்டு நடக்கவில்லை, இந்த பாகுபடுத்தல் காரணமாகத்தான் நடந்த ஒரு விடயம் என்று அவரே கிட்டத்தட்ட இந்த எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பினரை தண்டபாட்டிலே அவராகவே உட்புகுத்துகின்றார். யாருமே இது தொடர்பாக பேசவில்லை. இருந்தாலும் அவராகவே ஏதோ ஒரு விதத்தில் அவராகவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை உள்ள கொண்டார் இந்த பேச்சில். அதற்கு பிறகு அவராகவே கொண்டு வருகின்றார், பழைய விடயங்களை நாங்கள் கதைக்க மாட்டோம், கதைத்தால் இதால் பிரச்சனை தான் பெறும். ஆகவே இந்த விடயங்களில் அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த அவதானம் போதவில்லையா, இந்த பாராளுமன்றத்தில் இந்த பேசுகின்ற பொழுது அந்த அவதானிக்கின்ற அந்த பாங்கு போதவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதற்கு பிறகு கபீர் காசிம் அவர்கள் கூறுகின்றார், உண்மையிலேயே உங்களுடைய பெருமிதத்தை நான் மதிக்கின்றேன், நீங்களும் இந்த ஆயுததாரிகள் தொடர்பாக அவரே அந்த விடயத்தை சொல்கிறார், அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்டபடினால் உங்களுடைய இந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெருமிதத்தை நான் மதிக்கின்றேன், நான் கேட்டது ஜேவிபியினரும் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஜேவிபியினர் சார்பான மன்னிப்பை தான் நான் கேட்டினான் என்று அவர் சொல்லி முடிக்கிறார். ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே ஒரு சபையை ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு குழப்பகரமான நிலைக்கு போயிட்டு இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த பேச்சாளர் அவருடைய விளங்காத, அதாவது அவர் சொன்னது விளங்காமை காரணமாக அவர் மாற்றி பேசியலாத இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகவே போய்விட்டது. එතුමාට මතක් වුණේ නැද්ද JVP එක එදා බෞද්ධයන්ගේ මුදුන් මල් කඩ වෙන දළදා මාලිගාවට බෝම්බ ප්‍රහාරයක් ගන්නකොට ඔවුන් ඒකට අද සමාව ඉල්ලලා තියෙනවද? ඔවුන් ඒකට පසුතැවෙන්නේ නැද්ද? යාපනයේ පුස්තකාලය ගැන කතා කරන එක හරි. හැබැයි ඔබ කරපු වරදිය න ඔබ ස්වයං විවේචනයක් කරලා බලලා තියෙනවද? ඔබ එදා ඒ දළදා හිමියන්ට කරපු අපහාසය අගෞරවය ගැන ඔබ කතා කරලා තියෙනවද? නැහැ. About a brief. This is regarding the speech that there was an issue that he has raised in his speech regarding the 100 million allocation for the library. Let me speak for 30 seconds. First of all, we thank for the government for allocating that money. And second thing is, he has asked that we have never apologized for bombing the Dalada Maligava. Unfortunately, at that time, I was 7 years old. And now, on behalf of the Northern Province people, if that is made by the LTT and if they are representing us, we sincerely apologize for the wrongdoing of Dalada Maliga bombing if that they have done it. Unfortunately, since 1983, we are facing systemized discrimination in this country, and that is the only reason that the Tamil people have forced to take the arms in the hand. But unfortunately, at this moment, we don't want to talk about the past. We want to move forward. So therefore, we would like to ask the government and the opposite parties to stop talking these ethnic issues and let's move forward as a one country. So this is a biggest request from the Northern Province. We have faced a lot of consequences. Thank you. Honorable Honorable Speaker, he mentioned my name and raised the issue. yes, please. Yes, Honorable Kabir Hashim. Yeah. Honourable Member, I am not sure whether you are apologising on behalf of the JVP or on behalf of the Tamil people. Yes, Honorable Member. Dear Honourable Speaker, unfortunately, I have listened this as the bombing of Dalada Maliga by LTT in that time. So I am apologizing on behalf of Northern Province people. Those LTT cadres, 55,000 people come from the Northern Province. Okay, Honorable Kabir Hashim, can we... Thank you. We really respect that you have apologized. That is why I asked the JVP also to apologize because they also bombed the Dalada Maligava. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமன்ற வளாகத்தில் புகுந்து ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. யார் மேலே என்று பார்த்தீங்கன்னா, கனேமுள்ள சஞ்சீவ என்கின்ற பிரபல போதைப்பொருள் கடத்தற்காரரும் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி அல்லது குற்ற செயல்களில் ஈடுபடுவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கணேசமுள்ள சஞ்சீவ என்பவர் மேலே ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கின்றது. அந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பான செய்திகளும் இன்று ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் வெளியான வண்ணமே இருந்தது.
அந்த வகையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான சிசிடிவி காணொளிகள் வந்து பதிவாகியிருக்கின்றது. அதில் அந்த குறிப்பிட்ட நபர் சன்னி ஒரு சட்டத்தரணி போன்று வேடமிட்டு கொண்டு உள்ளே வந்து ஒரு புத்தகத்தை வெட்டி அதில் வந்து துப்பாக்கி அடையாளத்தை பதிச்சு அதுக்குள்ளே துப்பாக்கியை வைத்து கொண்டு வந்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் என்கிற தகவல்கள் தெளிவாக இருக்கின்றது. உண்மையிலேயே இதன் மூலமாக கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களில் வருகின்ற ஒரு பாணியை போல அவர் தன்னை உருவமைத்து கொண்டு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. எதற்காக, அதாவது ஒரு சாட்சியம் அளிக்க சென்ற ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு சாட்சியம் அளிப்பதற்காக சென்ற வேளைதான் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையில் எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது, இது வந்து யார் செய்தார்கள் என்கின்ற பொருள்பட விசாரணைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அண்மை காலமாக வடக்கு கிழக்கு உட்பட தென்னிலங்கை போன்ற பல இடங்களிலையும் இந்த சம்பவங்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. உதாரணமாக அண்மையில் கூட மன்னாரில் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது. அதே மாதிரி இப்போ தென்னிலங்கையில் நடந்திருக்கு. இப்படி பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. இதற்கான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உடனடியாக இதற்குரிய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மக்களிட்ட இருக்கிற ஒரு அச்சம் ஓரளவு குறைவடையும் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். பிமல் ரத்நாயக் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச தொடர்பான விடயங்களை வெளியிட்டிருக்கிறார். அவர்களுடைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும், அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து வெளிவிடப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது வந்து முன்னைய காலகட்டங்களில் நடந்த மக்கள் போராட்டத்தின் விளைவாக அப்பொழுது இருந்த அரசாங்கம் வெளியேற்றப்பட்டு அந்த இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்திருந்தார். அவர் கூறுகின்ற பொழுதே தன்னிடம் பணமும் இல்லை வாக்களும் இல்லை என்கின்ற பொருள்படுத்தான் அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இந்த போலீசார் வந்து பாதுகாப்பை வழங்க மாட்டோம் என்று சொன்னதும், அது மட்டும் இல்லாமல் அச்சுசாலை இயக்குனர் வந்து தேர்தல் வாக்குச்சீட்டுகளை அச்சடிப்பதற்கு காகிதங்கள் இல்லை என்று சொன்னது தொடர்பாகவும் உண்மையிலேயே பல ஊழல்கள் நடந்திருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகளும் முடுக்கிவிடப்படும், இவர்களுக்கு எதிராக விசாரணைகளும் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே ஆளும் கட்சியினர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது முன்னை நாள்களில் இருந்த ஜனாதிபதிகள், அது மட்டுமில்லாமல் நாடு இப்படி வங்குரோத் நிலைக்கு போனதற்கான மிக பிரதானமான காரணம் என்னென்று கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படும் என்று ஏற்கனவே தங்களுடைய தேர்தல் பிரசாரங்களிலேயும் சரி ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி கூறியிருந்தார்கள். அந்த வகையில் ஒரு மிக பெரிய அளவிலான நடவடிக்கைகள் அதால் மேற்கொள்ளப்பட்டதாண்டா இல்லை என்று தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த உகண்டாவில் இருக்கிற பணத்தையும் கொண்டு வருவோம், அது மட்டும் இல்லாமல் கருப்பு பணமாக வெளிநாடுகளில் அரசியல்வாதிகள் வைத்திருக்க பணத்தை உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த நடவடிக்கையிலும் அவர்கள் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அது துரித கதியில் நடந்தாண்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த விடயத்தையும் இப்போ கதைச்சிருக்கிறால் இதுண்ட அதாவது பின்னூட்டங்களும் எப்படி இருக்க போகின்றது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உண்மையிலேயே இந்த ஊழல் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இந்த நாணய நிதியத்தினுடைய ஒரு நிர்வாக குழு கூட்டமும் அண்மையில் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்துக்குள்ள பல முக்கியமான விடயங்களும் இந்த இலங்கைக்கு ஒதுக்கப்பட இருக்கின்ற நிதி தொடர்பான விடயங்களும் பேசப்பட இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்கள் பேசப்பட்டதன் பிறகு இந்த இலங்கையினுடைய நிதி விடுவிக்கப்படுமாக இருந்தால் ஓரளவு இலங்கை இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து மீள்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகவே அதுவும் தொடர்ந்து நடக்குமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மணியில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், செம்மணி தொடர்பான செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது செம்மணியில் ஒரு தகன சாலை ஒன்றை அமைப்பதற்காக தகன மண்டபம் ஒன்றை அமைப்பதற்கான அத்திவாரம் கிண்டப்படுகின்ற பொழுது அதில் எலும்புகளும் மண்டையோட்டு துண்டங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக குறிப்பிட்ட நபர் வந்து அதை போலீசாரிடம் முறையிட்டிருக்கின்றார். அதன் பிறகு இது தொடர்பான விசாரணைகளும் நடந்திருக்கின்றன. அண்மையில் நாளைய தினம் 9 மணி அளவில் நீதவானும் இந்த குறிப்பிட்ட களத்திற்கு விஜயம் செய்து இது தொடர்பான விடயங்களை பார்வையிட உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் களத்துக்கு சென்று பார்வையிட்டிருந்தார். அது தொடர்பான விடயங்களையும் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே இங்கேயும் ஒரு படுகொலை நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகவே இதுவும் ஒரு மனித புதைகுழியாக இருக்கலாம், உடனடியாக இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மன்னாரிலையும் கொக்கு தொடுவாயிலையும் இந்த மனித புதைகுழிகள் தோண்டப்பட்டன. ஆனால் அதற்கான விசாரணைகளும் வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கின்றனவே தவிர அதற்கான ஒரு சரியான தீர்வை கண்டார்களா என்றால் இல்லை என்றுதான் இந்த மக்கள் மத்தியிலிருந்து பல அதிருப்திகள் வெளியான வண்ணம் இருக்கின்றன. ஆகவே இந்த செம்மணி தொடர்பான படுகொலைகளையும் ஒரு நியாயபூர்வமான
தீர்வு கிடைக்குமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கிறோம். ஏனென்றால் இதில் மிகப்பெரிய படுகொலைகள் நடைபெற்ற இடமாகத்தான் இந்த செம்மணியை பார்க்கிறோம் நாங்கள். ஏனென்றால் கிருசாந்தியின் படுகொலையிலிருந்து பல பொதுமக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு இடமாகத்தான் செம்மணி இருக்கின்றது. ஆகவே இந்த படுகொலை சம்பந்தமான விடயமும் இந்த மனித புதைகுழி அகழ்வின் பின்னர் வெளிவருமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏனென்றால் ஏற்கனவே இந்த செம்மணி படுகொலைகள் தொடர்பாக போலீசார்கிட்ட வாக்கு கொடுத்தவர் 10 இடங்கள் இது தொடர்பான இடங்கள் இருக்கின்றவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட 2 இடங்கள் தான் இது தொடர்பான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இன்னும் மிச்ச ஏனைய இடங்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார். ஆகவே இது தொடர்பாகவும் அரசாங்கம் குறிப்பிட்ட அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்படியாக பல விடயங்கள் தென்னிலங்கையிலும் சரி வடகிழக்கு பகுதியிலும் சரி தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றன. தொடர்ந்தும் உண்மை தகவல்களை துரித கதியில் தெரிஞ்சு கொள்றதுக்காக ஜெஃப்னா புடியன் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.